சொல்லு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து சொல்லு. நல்லா இருக்கோ இல்லையோ சொல்லுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு. Thank you. அடுத்து டயட் வீடியோ போடணும் என்ன? ஆமா. நல்லா ஒரு மீடியம் வச்சிருக்காங்க. பட்டி ஒண்ணும் இல்ல. ஆமா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கிளைமேட் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க. மழை பெய்ய ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீ என்ன சண்டே, ஹாப்பி சண்டே. என்ன சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் என்னென்னா கிழங்கா, வெள்ளை கிழங்கா 1 கிலோ 550 ரூபான்னாங்க. அப்புறம் 1 கிலோ 500 ரூபான்னாங்க. ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து மீன் குழம்பு வச்சிட்டாங்க. அப்புறம் சிக்கன் ஒரு 150 ரூபாய்க்கு நான் வாங்கி வந்தேன். அதில் 50 ரூபா சிக்கன் எடுத்து நான் குழம்பு பண்ணிட்டேன், காலி பண்ணிட்டேன். மீதி 100 ரூபா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வந்து செஸ்ட்டு பீஸாக வாங்கினாங்க. செஸ்ட்னா கொஞ்சம் சதையாக இருக்கிற மாதிரி. எக்கடாவதா இல்லையா? நடுவில் ஃபோன் வந்தால் கட் ஆகிடுது. அதை வந்து ஒரு டயட் சிக்கன்னா எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் இருக்கும் கொஞ்சோண்டு ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக எனக்கு. அது வந்து சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, சிக்கன் 65 மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் பண்ண போகிறாங்க மருமக. அது டயட் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி பண்ணியிருந்தாங்க, நான் தான் சொன்னேன் நல்லா இருக்குமா, ஒரு வாட்டி அதை நம்ம பிரதர் சிஸ்டர்னு காமிச்சிடலான்னு சொன்னேன். காமிச்சிடலாம்பான்ட்டாங்க. மீராமா ரெடி ஆகிட்டு இருக்கியா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டயட் சிக்கனில் ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சுங்களேன், அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மீன் மசாலா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மீன் மசாலா மட்டும் கிடையாது, சிக்கனுக்கு போடலாம், மீனுக்கு போடலாம், வாழைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம்ல, எல்லாத்துக்கும் போடலாம். நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்பர் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, இப்போது சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 100 ரூபா சிக்கன், அரை கிலோ சிக்கன் வச்சுங்களேன், நான் செஸ்ட்டு பீஸாக வாங்கி வந்துட்டேன். இவங்க கத்திரிக்கோலாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பீஸாக கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்தும் ப்ளஸ் ஈஸியாக சாப்பிட்லாம். உங்களுக்கு சக்க பீஸ்னால் பிடிக்காது. முதல்ல கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், அப்படி தானே? ஆக்சுவலாக எனக்கு சக்கை பீஸாக எனக்கு பிடிக்காது. கச்சி துப்பம் முருங்கா மாதிரி எலும்பு பீஸ்னால் கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. யார் நான் கழுவுறது? யார் கழுவுறது? இவன் அதே மாதிரி மூஞ்ச பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் கட் பண்ணி எடுத்தாச்சு. என்னென்ன போட போகிற சொல்லுமா? இதில் வந்து நம்ம மீன் மசாலா, அதுக்கப்புறம் தயிர், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வந்து மைதா. இப்போ இது வந்து மீன் மசாலான்னு சொல்கிறேன் இல்லையா? இதாங்க, நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. இது வந்து சிக்கனுக்கும் போடலாம், வெஜிடபிள்ஸ்க்கும் போடலாம், வெஜிடபிள் உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உப்பு காரம் கீரம் எல்லாம் இது இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட். மீன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கூட இதிலே இருக்குது, ஸோ நான் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன் தயிர். அந்த குழந்தையாவது பாரு. நான் முட்டை போடுவேன், இன்னைக்கு அம்மா சாப்பிட்றனால முட்டை போடுறதில்லை நான். ஓகே, அப்புறமா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் பைண்டிங்காக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ்க்காக போடுறேன், கொஞ்சோண்டு அரிசி மாவு. மைதாவும் பைண்டிங்காக தான் போடுறேன். இதுவும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மைதா இது போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஒரு இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour கூட நீங்கள் ஊற வைங்க. 1/2 hour 1 hour ஊற வச்சா நல்லா இருக்கும். இல்லை 10 minutes ஊற வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இப்போ உப்பு எதுவும் போடல, உப்பு எதுவுமே ஏன்னா ஆல்ரெடி இதில் இருக்குது. ஆமாம், இதில் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது வந்து கும்பகோணத்தை ரெடி பண்ணுறாங்கல்ல, நிறைய பேர் நம்பர் கேட்டிருக்கீங்க. நம்பர் கேட்டவங்க நம்பர் நான் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி இருக்கும்? ஓகேவா? இது ரொம்ப நல்லா பாருங்கள், உப்பு எதுவுமே போடல. இது கலந்து அப்படியே இது கொஞ்சோண்டு ஆயில் கம்மியாக ஊற்றும்ல. ஆமாம், ஆயில் கம்மியாக ஊற்றும். ஆக்சுவலாக இதோட பேர் டயட் சிக்கன். ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சியா? ஃப்ரிட்ஜில் வைக்கல, நான் வெளில வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். சரி, ஒரு 10 minutes மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் பெஸ்ட், ஏன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. நீ இப்போ இதில் எவ்வளோ ஆயில் ஊற்றுன்றதை பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க எண்ணெய் இது இல்லை? அவ்வளோதான் எண்ணெய்.
போட்டாச்சு. சிக்கன் ஒரு பீஸாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் மசாலா அப்புறம் இந்த இன்னொரு மசாலா போடுறது இது ஒரே மசாலா வேலை. ஆமாம், இல்லை உங்ககிட்ட இது மீன் மசாலா இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. தயிர் ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன இந்த கார்ன்ஃப்ளவரு, ரைஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் மைதா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா இது இருந்தால் இது மட்டும் போட்டால் இது இருந்தால் இது மட்டும் போட்டால் போதும். இது எல்லாமே கலந்துருக்கு. ஆமாம், வேலை சீக்கிரமாக முடியும், உங்களுக்கு குயிக்காக முடியும். வாசம் நல்லா இருக்குல்ல. இது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வரி பண்ணிக்கவே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அடுத்து இப்போ நீ டயட் இருக்கல, டயட் வந்து 15 கிலோ கம்மி பண்ணிட்டேன். இந்த டயட் எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ கொடுக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீ கூட கொடுக்கலாம். சரி, வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் கொடுத்துடலாமா? ஓகே. இவங்க டயட் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் வந்து கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், அவ்வளோதான் போதும். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாலே நம்ம டயட் ஃபாலோ பண்ணிடலாம். இன்னொரு டயட் இவங்க சொன்னாங்க என்கிட்ட, காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி 5 மணி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அது இருந்தாலே போதும்னாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல எனக்கு அது. ஆனால் இன்னொன்று சாப்பிட்லாமா? அதுவும் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். உங்களுக்கு டயட்னாலே ஹெல்த்தி தான். நீங்கள் வந்து பட்னியாக இருக்கிற டயட் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் டயட் உங்களுக்கு. சரி, பார்க்கலாம் இந்த டயட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றா வச்சுன்னு வராங்க, நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது 100 ரூபா சிக்கன் 150 ரூபா வாங்கினேன். 150 625 கிராம் சிக்கன் வந்துச்சு. அதில் கொஞ்சம் எடுத்து நான் குழம்பு பண்ணிட்டேன். காலையிலேயே நான் செஸ்ட்டு பீஸாக வாங்கி வந்திருக்கேன். எலும்புல பீஸ்னால் இது பண்ணிட்டேன். இது அடுத்த வீடு போடலாமா? போடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி பரட்டி இது போட்டுதாங்க. ஆமாம், நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா போட்டே இருக்கனால தீஞ்சிடும் டக்குன்னு. அப்புறமா மீடியமில் வச்சுக்கலாம். அடுத்த டயட் பற்றி நீ பேசுகிறப்போ நீ வந்து குழந்தை பிறந்து குழந்தைக்கு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஊட்டுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். அப்புறம் இப்போ இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கலாம். 2 ஃபோட்டோ பாருங்கள், எந்த அளவுக்கு இங்கே டயட் இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா டெய்லி நாங்கள் பார்க்குறோம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியலாம். நம்ம மேவரிக்கு வந்து என் பேரனுக்கு வந்து பேர் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த வீடியோவும் பாருங்கள், இதையும் பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு மீடியம் வச்சுருக்காங்க. பட்டி ஒன்றும் இல்லை. இது முக்கால்வாசி போட்டாச்சா? இது வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து முட்டை போட்டால் வயிறு வலிக்கும். ஸோ அது முட்டை போடல. இது மீதி கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து ஃபுல் முட்டை போடக்கூடாது, வெறும் ஒயிட் மட்டும்தான். ஓ, ஒயிட் மட்டும் தான் போடணுமா? ஓ, அது ஃபுல்லாக போட்டு செஞ்சால் மாதிரி நீச்சு வாசனை வரும். அவ்வளோதானா? ஒயிட் மட்டும் போட்டால் போதும். இப்போ இவர் அந்த தண்ணியாக இருக்கிறது மட்டும் போட்டாங்க. இது வந்து எனக்கு இல்லை, அப்படி தானே? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு முட்டை போட்டால். இது எப்படின்னு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாஃப்டாக இருக்கும் முட்டை போட்டால் சிக்கன். ஓ, அப்படியா? அப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கேன். மாய், அது ஒன்று தனி மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இது நம்மளை விட்டு கலராக சாப்பிட்றாங்களேன்னு. இப்போ பாருங்கள், அந்த அவ்வளோ சிக்கன் போட்டது இல்லையா, அப்படியே நல்லா ட்ரை ஃப்ரை ஆகி நல்லா வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், இதுதான் டயட் சிக்கன். இது வந்து முட்டை போடாத டயட் சிக்கன், இது முட்டை போட்ட டயட் சிக்கன். நீங்கள் இதே வந்து நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்சு எடுத்தால் 65 ஆகிடும். அதில் முடிச்சு. பட் அது உடம்புக்கு கெடுது இல்லை, இதில் எண்ணெயே இல்லை. இது எண்ணெய் இல்லை, நம்ம ஊற்றினால அவ்வளோதான் எண்ணெய். ஓகே அப்போச்சு ஆயிடுச்சு. இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்கு. ஆயிடுச்சு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா இருக்கு. பார்த்தீங்களே எண்ணெய் எவ்வளோ ஊற்றுனாங்கட்டு, கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லா வந்துருக்கு. இப்போ இது இறக்கிட்டு நம்ம அந்த முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த மசாலா இல்லை, நல்லா வாசனை ஊற்றும். மறுபடியும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன், அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் எண்ணெயை அரை ஸ்பூன் பண்ணிடுறேன். இப்போ முட்டை போட்டுருக்காங்க இல்லையா, அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்களே சொல்லுங்கள். முட்டை போட்டால் எப்படி இருக்கு, முட்டை போடாமல் எப்படி இருக்குன்னு. அப்படியே கவுத்து விட்டுறேன், பரப்பி விட்டுறேன். இல்லை ஈவனாக இதாகாது.
அதான் இது ஒன்று முட்டை போட்டுருக்கு. வராங்க. ஓகே சொல்லுப்பா. இதனால் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக் போட்டு தனியாக பண்ணது அதான். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் எடுத்துடலாம் நம்ம. இது வந்து அந்த தட்டை அப்படியே இருக்கணும். இது வந்து எக் போட்டு பண்ணது எக் பக்கத்து சட்டி. இது வந்து எக் போடாது, இது எக் போட்டது. இதுதான் வித்தியாசம். பட் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நான் காலைல கேட்டிருந்தேன் ஒரு டிஃபன் கடை வைக்கலாமா இட்லி கடை வைக்கலாமான்ட்டு. எங்கள் மருமக ஒரு ஐடியா சொன்னாங்க. இப்போ அது என்னன்னா சொல்லு. வெரைட்டி ரைஸ் இருக்குல்ல, லைக் லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம்லாம் வந்து வீட்லேயே செஞ்சு ஒரு டப்பாவில் பேக் பண்ணி ஒரு இடத்துல போய் விற்றுட்டு வர வேண்டியது. பார்சல் கட்டி லைக் இப்போது நம்ம காஸ்ட் என்னென்ன வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான். கரெக்டாக ஒரு மெயினான சென்டரில் போய் வச்சோம்னா ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock டு ஈவினிங் மத்தியானம் ஒரு 4 o'clock வரைக்கும் இருந்தால் போதும். நம்ம அதை சேல் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் வேலை. அது ஒரே வண்டி ரெடி பண்ணணும். தள்ளு வண்டி மட்டும் ரெடி பண்ணணும். தள்ளு வண்டி மட்டும் தான் ரெடி பண்ணணும். நம்ம கடை கூட தேவை நம்மளுக்கு. அது கண்டு பிக்கப் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. ஆமாம், ஆனால் உழைப்பு அதிகம், பயங்கர உழைப்பு. நீங்களே சொல்லுங்கள், இட்லி கடை வைக்கலாமா ரெடி வெரைட்டி ரைஸ் ஷாப் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு தள்ளு வண்டியில் வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு எதனா மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதனா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடை கடைன்னு சேல்ஸ் ஆகிடும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிக்கலான்றாங்க. பார்சல் கடை கடைன்னு கட்டி டக்குன்னு கொடுத்துறாங்க. தக்காளி சாதமா, பிரிஞ்சி சாதமா, புளியா சாதமா, அதுவும் நான் நல்லா பண்ணுவேன். எங்கூட இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து பிஸ்னஸ் மைண்டு, இன்ஜினியரிங் படிச்சாங்க தவிர ஃபுல்லாக பிஸ்னஸ் மைண்டு தான் எங்களுக்கு. ஏன்னா இவங்க அம்மா அப்பா வந்து அந்த பிஸ்னஸ்லேயே தான் வளர்ந்துருக்காங்க இல்லையா, அது அந்த மைண்டு. அதனால தான் என் தம்பியும் வந்து அவன் ஜாப் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸில் இறங்கியிருக்கான் அவனும். ஆமாம், இப்போ நல்லா போகுது அந்த கடை. ஜூஸ் கடை பேர் தான் ஜூஸ் கடை, ஆனால் அதில் மோமோஸ் இருக்குது, ஃப்ரைஸ் இருக்குது, சிக்கன் நக்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பப்ஸு, ஈவினிங் வந்து சுண்டல் சென்னா மசாலா அதெல்லாம் இருக்குது, சுண்டல் இருக்குது. அது இல்லாமல் என்ன இருக்குது, ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, ஃப்ரூட் மிக்ஸு, கோன் ஐஸு. ஒரு சின்ன கடையில் இவ்வளோ வச்சுன்னு சேல்ஸ் பண்ணுறேன் போல எங்கள் தம்பி. ஒரு வாரம் கடை தந்து கரெக்டாக ஒரு வாரம், ஆனால் பிஸியாக தான் இருக்குது அந்த கடை. அந்த மாதிரி காரணம் கடை. அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அந்த கடையை காமிக்கிறேன். நீங்கள் அங்கே வந்து கோனை சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து நைட்டு போனேன், லேட் நைட்டு போகிறப்போ அந்த புதினா போட்டு மொஜிட்டோ வேற லெவலில் இருந்துச்சு அது. அப்புறம் சாப்பிடணும் டைம் இல்லை, நைட் ரொம்ப லேட்டானதாலும் வந்துட்டோம். அடுத்த வாட்டி போயிட்டு மொஜிட்டோ எப்படி போடுறாங்க, அந்த கோனைஸில் வந்து இப்போ ஏதோ வெண்ணிலாவும் மேங்கோவும் கலந்த ஒரு ஃப்ளவர் தந்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். எப்போ போகலாம் கடைக்கு? சரி, ஓகே. இது வந்து இந்த மீன் மசாலா போட்டு பண்ணது. இதுவும் மீன் மசாலா போட்டு இதில் முட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன். இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஓகே, செம்மையாக இருக்குது. இதுதான் டயட் சிக்கன். சொல்லு, இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்து வந்து சொல்லு, நல்லா இருக்கோ இல்லையோ சொல்லுங்க செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்யூ. அடுத்து டயட் வீடியோ போடணும்னா